வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் பரிதாபங்கள் சேனல்ல இருந்து ஆயுத பூஜை பாவங்கள் அதான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் யாரும் சொந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு சேர்ந்து பாருங்க. போகலாம். டிஸ்க்ளைமர். என்னம்மா ஏங்க சாமி கும்பிட எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எல்லாம் வச்சாச்சா? சாமி கும்பிட வேண்டியது ஆயுதத்தை எடுத்து வந்து வைக்கிறதா இல்லையா? எடுத்துட்டு வாங்க. ஆயுதம் புக்கு தான். ஆயுதமா? இங்க நான் எடுத்துட்டு வரேன். என்னங்க தேங்காய் உடைக்கிற அருவா வச்சாச்சு. வேற என்னங்க? ஆயுதம் எடுத்துட்டு வாமா. வரேன். ஆயுதத்தை இல்லாம அப்புறம் என்ன ஆயுத பூஜை? சரஸ்வதி பூஜைக்கு புக் வச்சுட்டாங்க. ஆயுதம் வச்சாச்சு. என்னது ஆயுதம்? ஆயுதம்னா ரைட் விடு. இருங்க ஆயுதம். எடுத்துட்டு வா. ஆயுத பூஜைக்கு ஆயுதம் வச்சு கும்பிடுறாங்க ஒருதா இருக்கும். இந்தா வச்சிட்டு தானே. வேற இதுதான் ஆயுதமா? வேற ஆயுதம் இல்லையா? வேற ரைட் பொட்டு வைப்போம்ல அதுக்கு. இல்ல இவர் என்ன மீட் பண்ணி சொல்றாருன்னு தெரியல. பொட்டு வச்சுட்டேன். ஆயுதத்துக்கு பொட்டு வச்சிருமா? ஆயுதம் எல்லாத்துக்கும் பொட்டு வைக்கணும். வைக்கிறதுதான் வந்து வீட்டுக்கு நல்லதுன்னு மாமா சொல்லிருக்காங்க. அப்படியா? அதனால எல்லா ஆயுதத்துக்கும் வச்சிருங்க, மறந்துடாதீங்க. அப்படி வச்சாதான் வீடு வந்து நல்லா இருக்கும், கிளுக்கிளுன்னு ஆடாம நல்லா வந்து விருட்சமா வளரும்னு சொல்லிருக்காங்களா? ஆமா. அதனால எல்லா ஆயுதத்துக்கும் வைக்கணும். என்னங்க நெத்தியில வைக்கிறீங்க? கண்ணுல வாய காட்டு. என்னங்க பண்றீங்க? ஆயுதத்துக்கு பொட்டு வைக்கிறோம்ல. ஆமா. ஒரு பொட்டு வச்சுதான் ஆகணும். அதுக்கு வாயில வைக்கிறீங்க? வாய் தான் பெரிய ஆயுதமா இருக்கு இந்த வீட்ல. வாய் கண்ணு அழுது எல்லாம் பண்றேன். வாயை வீட்டை நடத்துறாங்களோ இருக்கிறதுனால நான் அதை வச்சேன். நானு சிம்பாலிக் அதெல்லாம் சாமி கும்பிடுவோம். உனக்கு சீன் இல்லன்னு என்னைய வச்சு வம்பிழுக்கிறியா? இல்ல பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? என் வாய்க்கா சந்தனம் வைக்கிற? உள்ள வாடா, உன்னை தூக்கி போட்டு மிதி. வாடா. இந்த ஆயுத பூஜை போன வீடியோலாம் ஆடுவாரே, டங் 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 அப்படி ஆடிக்கிட்டே வருவாரு. அந்த சீனை சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஆயுத பூஜை கொண்டாடலாம்னா அப்புறம் காலையில இருந்து நார்மல் டேயா இருக்கு. ஏமா என்ன நீ பாட்டுக்கு போற வர? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இன்னைக்கு. ஆமா, லீவ் விட்டுருக்காங்கல்ல. லீவ் விட்டுருக்காங்கன்னா அப்படியே போறதா? நார்மல் டே இல்லங்க. முழுசா கவனிங்க. நம்ம 2 பேர் தான் இருக்கோம். சரி, உங்களுக்கு வந்து நான் வந்து சில ஹெல்ப் கேட்பேன். சாமி கும்பிடலாம்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. பண்ண சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். ஹெல்ப் கேட்டா நீங்க பண்ண மாட்டீங்க. நீ சொல்லாதம்மா. கரெக்ட் தான் சொல்றாங்க. பேப்பர்ல பார்த்தேன். சிமெண்ட் கம்பெனில கூட இப்ப வந்து அது இல்லையா? எது? சாக்கு உங்ககிட்ட நிறைய இருக்கு. சாக்கு 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 சொல்றேன். சரி, இப்ப சாமி கும்பிடுறோமா? சாமி கும்பிடுறதுக்கு என்ன குடும்ப கும்பலா நடந்துக்க. எங்க அம்மா வந்து அப்படி மங்களகரமா வீட்டை அப்படி மாத்துவாங்க. எனக்கு மாதிரி என்ன அப்படியே வருது. இன்னைக்கு நான் மாத்தி காட்டுறேன். மாத்துமா? மங்களகரமா மாத்தி நீங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. சரி, நான் வீட்டை அலசி விடுறேன். நீங்க ஒற்றை அடிச்சிருங்க. ஒற்றை என்ன அடிக்கிறேன்? நானு ஒற்றை அடிக்க மாட்டேனா? ஏங்க ஒற்றை அடிச்சு முடிச்சிட்டீங்களா? மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து லேசா இல்ல போட்டு அத வந்து ஸ்ப்ரே பண்ணி டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் பளபளன்னு துடைக்கிறீங்க. நான் பார்த்தேன்னா என் மூஞ்சி தெரியணும். ஏங்க ஃபேனை தொடங்க. ஃபேன் தான் முக்கியம். சுத்தவே மாட்டேங்குது ஸ்பீடாவே. ஏங்க ஃபேனை தொடச்சிட்டீங்களா? போடுங்க. என்னங்க ஃபேன் ஸ்பீடாவே சுத்த மாட்டேங்குது. ஃபேனுக்கு கண்டென்சர் பேருக்கு எல்லாத்தையும் நோண்டிட்டு இருப்பே. நீ அப்பவே நார்மல் ஃபேன் வாங்கல. நீ தான் BLDC ஃபேன், ACDC ஃபேன்னு வாங்கி அது ஸ்பீடே வர மாட்டேங்குது. சரி, அந்த இடத்துல அந்த குப்பை இருக்குல்ல, அது பேக் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்து போய் குப்பை தொட்டில போட்டுருங்க. போட்டுட்டேன். எல்லாம் பண்ணிட்டீங்களா? பைக் காரெல்லாம் கழுவிடுங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் காரை கழுவிடுங்க. ஏங்க எல்லாம் பளபளன்னு க்ளீன் பண்ணுங்க. சாமி கும்பிடுறதுக்கு ஏதோ பண்றேன். என்ன எல்லா வேலையும் நாளை செஞ்சா நீ என்ன செய்வ? நீ அப்ப என்னது எல்லா வேலையும் நான் செஞ்சா என்ன செய்வ? நீ அப்ப அலசி விட்டுருக்கேன். காலையில இருந்து சமைச்சிருக்கேன். உங்களுக்கு மதிய சாப்பாடு செஞ்சு கொடுத்தது யாரு? பட்னியா தெரிஞ்சீங்களா? இங்க வாங்க. சாயந்தரத்துக்கு சுண்டல் வைக்கணும், கொலக்கட்டை வைக்கணும். பொரி கேட்டீங்கல்ல, பொரி. அதுலயும் பொரியில நாட்டு சக்கரை போட்டு தந்தாதான் நொட்டுமாவு இருக்கு. செய்யமா வேணாமா? உட்காந்து பொறுமையா தாங்க பண்ண முடியும். ஒவ்வொரு பாத்திரத்தை கழுவணும் தெரியுமா? வீட்டுல இருக்க எல்லா பாத்திரத்தையும் கழுவி தொடச்சு பல ஆக்கி வைக்க போறேன். பண்ணுங்க. இங்க வாங்க. எங்க பாத்திரத்தை இறக்குனீங்களே, மேல ஏத்த மாட்டீங்களா? எதுக்கு அதை இறக்கணும்? இப்ப கழுவி திருப்பி எதுக்கு மேல ஏத்தணும்? பூஜைனா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. இது கூட தெரியாதா உங்களுக்கு? கடவுளே, என்ன போட்டு டார்ச்சர் பண்றாளே. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. அம்மா தெரியுதா? கஷ்டமா இருக்கா? ஆமா, அதுக்கு தான் சொல்றது. இனிமே ஆயுத பூஜை கொண்டாட கேப்பியா? கேட்க மாட்டேன். கேப்பியா? கேட்க மாட்டீல்ல? கேட்க மாட்டேன். பரவாயில்ல. இனிமே வருஷம் நம்ம ஆயுத பூஜை கொண்டாடணும். இல்ல வேணாம். எனக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. இல்ல வேணாம். ஒரு நாள் தான் நான் ரிலாக்ஸா இருக்கேன். இல்ல அத போய் எடுத்து வைங்க. எங்க பாத்திரத்தை தக்கு நிக்கிறீங்க எரும மாடு மாதிரி. வாங்க. அந்தம்மா இங்க போங்க. என்னம்மா இங்க வாங்க. என்ன பண்ணுங்க? இங்க போங்க. ஐயோ இங்க வாங்க. அத பண்ணுங்க. இங்க வாங்க. மாண்டேஜ் மாதிரி. டேய் மாப்ள. என்ன
தெரியுது நீ எதுக்கு வரேன்னு தெரியுது. லாங்குவேஜ் மாதிரி இருக்கு. ஏய் வேணாம் சொன்னா கேளு. என்னடா வருஷம் பூலாதான் குடிச்சிக்கிட்டு தெரியும். ஒரு நாளாவது விடுவோம். அதை லீவுன்னா அதுக்கு அந்த கவர்மெண்டே சாமியா பார்த்து மாதிரி. நாளைக்கு காந்தி ஜெயந்தி மெண்டல் மாதிரி பேசாத. கடை அதான் சொல்றேன், லீவு விட்டா விட்டுட்டு போறாங்க. நம்மளும் லீவ் விடுவோம். டெய்லியும் போட்டுக்கிட்டு ஏன் மாப்ள டென்ஷன் ஆகுற நீனு? ஏய் டென்ஷன் ஆவலடா. அடிக்ஷன் ஆயிடுச்சு. ஒரு சமுத்திரக்கணி ரோல அடிக்ஷன் கில்லர் அந்த மாதிரி தான் வாங்கி போட்டு தான் செய்ய வரும் போல. அந்த மாதிரி கொடுத்தா மாப்ளக்கு பாரு ஒபிசிட்டி பாரு. ஒபிசிட்டி கண்ணத்துல மூஞ்சி மாறிடுச்சு. அவ்வளவுதான். அப்படியே இதாயிட்டு இருக்கு உனக்கு. அடிக்ஷன் ஆகுற. ரொம்ப அடிக்ஷன் ஆயிட்டா. மாப்ள முன்னாடி நல்லா தான் இருந்தான். யார் நான் அடிக்ஷன்? டேய் இல்ல அடிக்க வேணாம்டா. நாளைக்கு அடிக்க வேணாம்டா. தேவையில்லாம நான் சொல்றேன் கேளு. ஒரு நாள் கேப் விடுறது உங்களால தாங்க முடியாம இல்லவனே. காந்தி ஜெயந்தி கடை லீவு தான். நீ நாளைக்கு ஆசைப்பட்டாலும் அது கிடைக்காது. கிடைக்க வேணாம். 250 ரூபாய் சரக்கு 500 ரூபாய்க்கு விப்பாங்க. விக்கதான் செய்வான். சரி ஓகேடா. ஏன் வாங்குறானங்கறா? ஒரு நாள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துறது. அவர் அப்படியே மாட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே போறாங்க. சரி விடு. மகான் காந்தி மகான் காந்தி மகான். இன்னைக்கு வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு நாளைக்கு தானே செலுத்த போறோம். இன்னைக்கு மகான் என்னடா இது போய் வந்து சுண்டலா சாப்பிட்டு பொரிய சாப்பிட்டு வயிறெல்லாம் பெருசாகிச்சு. ஆனா பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு இந்த பொரிய வச்சே ஓட்டிடலாம். எதுக்கு எடுத்தாலும் பொரி. போர் அடிச்சுன்னா பொரி, படம் பாக்குறப்ப பொரி, திரும்பினா பொரி, நின்னா பொரி, நடந்தா பொரி, தீப்பொரி. சைடிஷா இருந்தா சூப்பரா இருக்கும். பொரிய சைடிஷ் பொரி சுண்டல் சைக்கி. இன்னைக்கு தான் அது இல்லன்ட்டீங்க, அப்புறம் என்ன அதை பத்தியே பேசுறீங்க? வேற ஏதாவது பேசு. ஜாலியா அப்ப இங்க கிடைக்காத இன்னைக்கு. ஏன் மாப்ள கிடைக்காது? அவர் சித்தப்பா இருக்கார்ல, அவர்ட்ட சொன்னா போன போடுறா போடவா? போன போடு. அவ்வளவு பேசுறா நேத்து. 2000மா? 2000மா? என்னமா என்னது? மிலிட்டரியா? மிலிட்டரிலாம் 1000 ரூபா தான் வேணா. 2000 வராங்க. 1000 ரூபா தான். நம்மள 1500 முடிச்சுக்கலாமா? நீங்க 1500 ரூபாய் சொல்றேன்னு சொல்லி இந்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல கூப்பிடுறேன். 1500 ரூபாயா மிலிட்டரியா? ஒரு ஃபுல்லு 3 பேர் இருக்கோம். 750 தான். 750 தானா? ஃபுல்லு இது 1 லிட்டர் கிடையாதா? சரி காசு குடுறா. என்னடா காசு கொஞ்சம் இப்படி வாங்கல. என்ன தைரியம் தான் என்கிட்ட வந்து காசு கேட்பீங்க? ஏண்டா டேய், நேத்து என்னடா சொன்னேன்? நேத்து என்னடா சொன்னேன்? இல்ல அது சொன்ன. இன்னைக்கு எப்படி கையை அரிக்கும்? நேத்தே வாங்கி போட்டுருவோம்டா. இன்னைக்கு காசு செலவு பண்ணத்தை பாறா. டேய், மிலிட்டரி சரக்கு 1000 ரூபாய் சரக்கு 2000 ரூபாய்க்கு விற்கிறான்டா. அவன் 250 ரூபாய் கோட்டு 500 ரூபாய்க்கு விற்பான்டா. விற்கதான் செய்வான்னு சொன்னீல, அப்ப காசை கொடு. அப்படி என்னது குடிக்கணும் உனக்கு? அப்படி இது குடிக்கணும்? கை நடுங்குது சொன்னீங்க. நீங்க கோபப்படுறதுக்கு வேலையே இல்ல. என்ன மேட்டர்னா, என்னைக்கு ஒரு விஷயம் இல்லையோ அன்னைக்கு தான் அது ஒரு வெறி பிடிச்ச மாதிரி நமக்கு தோணும். அதுதான் இன்னைக்கு நடந்துருச்சு. இன்னைக்கு குடிக்க கூடாது. உங்களுக்கு குடி கிடையாது. ஐயோ கேட்டாச்சு வாங்கலாம். மரியாதை இப்ப மட்டும் இவரு பெரிய மரியாதை இருக்கும்ல. ஊருக்குள்ள போற வரையில சார் வணக்கம் சார்ட்டு தான் போவாங்க. குடிச்சிட்டு ரோட்ல படுத்துக்கிற பரதேசி உனக்கு என்னடா மரியாதை? கை நடுங்குது. நான் சொல்றேன், கை நடுங்குது. கையா நடுங்குது. ஆமா நடுங்குது. பைக் எடுத்துட்டு வா. வந்தாச்சா? போட்டு மாலை எங்க? மாலை தான் எடுத்துட்டு வரேன். வாழைக்கட்டையை வாங்குறதே விட்டுறாங்களே. வெறும் மாலையை போட்டேன். வாழைக்கட்டை கொண்டு கலரே மாறிடுச்சு. மஞ்சள் வாழை மரத்தை பைக்ல கட்டணுமா? கட்டி கொண்டு போனோம். நாங்களும் அதுக்கு சைஸா வெட்டி வருவோம். அதெல்லாம் கிடையாது. வாழைக்கண்டு அது வாழைக்கண்டை தான் சொல்றாங்க. டவுன்ல என்ன பண்றீங்க? சொல்லு. பைக்கெல்லாம் கட்ட மாட்டாங்களே. முன்வெளுக்கு பின்வெளுக்கு வை. பைக்லயா? வையே பாதியா வெட்டிட்டு வைப்போம். வை முழுசா வைய. பாதியா வெட்டுற. இது என்னடா கஞ்சப்பலா இருக்கீங்க? இந்த கஞ்சத்தை வச்சு என்னடா பண்ண போறீங்க? நான் வச்சுட்டேன் இரு. வச்சுக்கியா? வண்டி ஸ்டார்ட் பண்ணவா? நல்ல வண்டி எடு. நான் 75 நசுக்கிற மாதிரி எடுத்து ஓட்டு. என்னடா பழம் வலி போகுது. பழத்தை வழுக்க விட்டு என்ன பண்றாங்க? போவா? போ. என்னடா பழம் விலைக்கு போறாங்க. சும்மா போடு. நீ எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கணும். காசு கம்மியா ரேட் இருக்குன்னு எலுமிச்சம் காய வச்சுட்டு வந்திருக்க. இதுதான் கிடைச்சது. இதுதான் கிடைச்சதா? எல்லாம் என்னன்னு தெரியல. பண்டிகை நாள் வந்துட்டாவே இப்ப வாழை இலையும் பூ மாலை பாந்துக்கிட்டு ஓடுறாங்க. எது கிடைக்க மாட்டேங்குது. வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா உனக்கு? தெரியுமா தெரியாதா? நான் தெரியாம கேக்குறேன். என்ன வண்டி ஒரு எலுமிச்சம்பழம் மிதிக்க தெரியாதா உனக்கு? எலுமிச்சம்பழம் வச்சா கரெக்டா மேல ஏத்தி இறக்க வேண்டியதானே? வலிக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம அப்படி ஆட்டிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணுங்க. வண்டி அப்போவா? டேய் அறிவு இருக்கா உனக்கு? சோறுதானே திங்கிறா? டேய் சோறுதானே திங்கிற. அறிவு இல்ல உனக்கு? தெம்பு இல்ல. மாடவன் உடம்பு வளர்த்திருக்கிய. உனக்கு இது இல்ல. உனக்கு ஓட்ட தெரியாது. வண்டி இருக்கு. அதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? வண்டி ஏறலாம். எதுக்கு தூக்கி வண்டியை போடுறா? நசுக்கடா அப்படி போட்டுட்டு. அதே மனத்துல ஏடா வண்டியை வாங்க ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க நீங்க? தலையெழுத்துடா. மூஞ்சி முகர கட்ட இல்ல விளங்குமா? இந்த மூஞ்ச பத்திட்டு போனா ஆயுத பூஜை கொண்டாட முடியுமா? கேக்குறீங்களா? வரா நீங்க ஒண்ணு பண்ணு. பின்னாடி வெளுக்க மாட்டேங்குது, ஃப்ரண்ட்ல தான் வழுக்குது. விரல வச்சு அண்டம் கொடுத்துட்டு நில்லு, நான் ஏத்திறேன். அப்படியா? அதான் ஒரு ஐடியா வந்திருக்கேன். படிச்சிருக்கேன்னா அந்த மூளையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க.
அப்படியா? வாங்க தம்பி. அம்மா ஐயோ கையை ஏத்திட்டு போயிட்டாங்க. கையில ஏத்திட்டு போயிட்டாங்க அவன். எலுமிச்சம்பழம் ஒன்று தான் இருந்துச்சு. குங்குமம் எப்பயா வச்சா? எலுமிச்சம்பழம் ஏத்தி கையில ஏத்தி ரத்தமா? அதான் அதுக்குள்ள போய் அவனா கையை வைப்பானா? வாயா போ, ஆஸ்பத்திரி போ வாயா. அண்ணே வாங்கண்ணே, கடம்ப பூ இருக்கு எல்லாம் இருக்குண்ணே. நல்ல நாள் பூஜை அப்ப பொருள் உள்ள இருக்கு, ஒரு செட்டு இருக்கு. எவ்வளோண்ணே? ஒரு மாதிரியா சரி, வைக்கவா? நாள் full-ஆ. வாழைக்கட்டை விக்கிறீங்களா? ஆமாண்ணே, வாழைக்கட்டை இருக்குண்ணே. எவ்வளவு வாழைக்கட்டை எவ்வளவு? வாழைக்கட்டை காதை காட்டுங்கண்ணே. விளக்குடையா? நல்லதுக்கு இல்ல அதெல்லாம். வாழைக்கட்டை ஆனா, வாழை தீபாவளி தாலியே அப்ப சின்ன வயசுல நாடில அடிபட்டு ரத்தம் வாழைக்கட்டை ஓடி. விக்கிறாங்க அண்ணே, பயங்கரமா விவசாயி சம்பவம். அவன் கஷ்டப்பட்டு வானத்தை தையல் பார்த்து போட்டாங்க. பூமின்னு அப்படி போயிருக்கோம். நீங்க என்னண்ணே? இல்ல நான் கேக்குறேன் வாழைக்கட்டையை துருவிட்டு வாழைக்கட்டையை வச்சுக்கிட்டு என்னங்க அது வண்டியில கட்டி வாழைக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அண்ணே, கட்டினா விருப்பம் இங்க இருந்தா வாழை வாங்குங்க, இல்ல பக்கத்து கட்டுன்னு கடையை பாருங்கண்ணே. இவ்வளவு காசு வச்சு நீ ஒண்ணும் ஆக போறது இல்ல. கொள்ளடிக்காதீங்க போட்டுக்கிட்டு இப்படி போட்டுக்கிட்டு. யார் நாங்க இல்ல கொள்ளையடிக்க வவுச்சர்ஸ்ல மாட்டோம். இருக்கு போட்டுக்கிட்டு இம்புட்டு காசு என்ன போட்டாங்க. அண்ணே சொல்லுங்க. பூஜைக்கு தேவையான ஜாமான் எல்லாமே இருக்கு. ஆமா இருக்கு, எடுத்து வச்சிட்டேனே. எடுத்து வைங்கண்ணா. இது இப்படி அண்ணே வாழைக்கட்டை. அதை வைங்க, புளி வைங்க, சரிண்ணே. குங்குமம் இதெல்லாம். இந்தாங்கண்ணே வச்சாச்சுண்ணே. இந்தாங்கண்ணே. ரைட். எவ்வளவு ஆச்சு? 500 ரூபா ஆச்சுண்ணே. 500 ரூபாயா? இந்தாங்கண்ணா. 600 ரூபா தந்துருக்கீங்க. 100 ரூபா வருஷத்துல ஒரு நாள் வாழ்ந்துட்டு போங்கண்ணே. மனுஷன். நான் மனுஷன். அமெரிக்கால பிறந்திருக்க வேண்டிய என்ன எப்படி டிப் பண்றாரு பாருங்க. டிப் பண்ணா வந்திருக்கான் தனியா முடிச்சவன். உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு வந்து கேட்டு கூட போவாங்க பாருங்க. என்ன விலை ஏதுன்னு காலையில விசாரிச்சு வாங்குங்கறாங்க. விலை கேட்டு விசாரிச்சு அதுக்கான ரேட் இருந்தா தான் நீங்க கொடுப்பீங்க, அப்படித்தானே? இல்ல நான் அதுக்கு சொல்றேன்னா இல்ல ரேட் கேக்குறேன். ரேட்டா அந்த பொருளுக்கான ரேட்டு பார்த்தா வாங்குவீங்க. ஆமா. கால்ல என்ன போட்டுருக்க? இது செருப்பு. என்ன செருப்பு? சிக்கன் ஸ்டாக். இந்த செருப்பு போட்டு பார்த்து வாங்குனியா இல்ல இது போடுறதுக்கு நல்லா இருக்கு வாங்குனியா இல்ல ஊர்ல எல்லா பேரும் போட்டிருக்காங்க இதை போட்டா தான் நமக்கு மரியாதை வரும்னு வாங்கி போட்டியா? ஊர் பெண்மை தான் வாங்கி போட்டோம். ஊர் பெருமைக்கு வாங்கி போட்டிருக்கேன். மால்ல போய் வாங்கியிருப்ப. என்ன ரேட்டு? 8000 ரூபாய். 8000 ரூபாய்க்கு இந்த செருப்புல என்ன இருக்குன்னு அவன்கிட்ட கேட்டியா? ஒரு 1000 ரூபாய் கம்மியாக்கி 7000 ரூபாய்க்கு தாங்கன்னு கேட்டியா? நான் கேட்க மாட்டேன். ஏன் ஏன்னா அது என்ன கேட்டா செக்யூரிட்டியை கூப்பிட்டு செருப்பு கட்டி அடிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. ரோட்ல நின்று வியாபாரம் பார்த்து ஒரு 5 ரூபா கூட வச்சுட்டா எங்க கிட்ட வந்து வியாக்கியானம் பேசுவ நீ, அப்படித்தானே? பெரிய கடையெல்லாம் பேரம் பேச மாட்டோம். மண்டே 2 பொழுது மாவுல வச்சிருவேன். சரி கூடு எடுத்து குடு. எடுத்து கொடுக்கவா? அப்படி வாங்கினே என்னை டென்ஷன் ஆக்காதீங்கண்ணே. இந்த அண்டால எனக்கு 100 ரூபா கொடுத்துட்டான். நீ இருக்கிற ரேட்டை கொடு. 250 ரூபா இருக்கு. 200 ரூபா 50 ரூபா அப்புறம் வந்து. ஏய் ஏய் இங்கறியா? இவெல்லாம் இருக்க வரைக்கும் நம்ம ஊர் எங்க அமெரிக்கா வருது. தடுத்து நீ பிடிச்சவன். ஆரே நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நாயமுள்ள ரேட்டுக்காரன், நல்லா பாடும் பாட்டுக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன், எடுத்தா வேட்டக்காரன், வெளியவங்க காரண்டா வந்துருச்சு போல, டைம் ஆயிடுச்சு போல. இப்ப ஆயுத பூஜை வந்தோம்னா பாட்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க போல. ஏ அச்சக்கு இன்னா அச்சக்கு தா குமுக்கு இன்னா குமுக்கு தா அச்சக்கு இன்னா அச்சக்கு தா குமுக்கு இன்னா குமுக்கு அச்சக்கு குமுக்கு அச்சக்கு துச்சக்கு குச்சக்கு தா. அம்மா தாய் மாறே ஆபத்தில் விட மாட்டேன், பசியோ பெருமழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எல்லாம் வந்தவனு தான் தெரியும் என்னன்னு. அப்பப்போ பசி எடுத்தா பலகாரம், அளவு சாப்பாடு ஒரு நேரம். 900 தடவை போட்டாங்க இந்த பாட்டை, மாத்த மாட்டாங்க. பிரசவத்துக்கு இலவசமா வாரேங்கோ, உங்க பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சு தாரோங்கோ. முந்தி வரும் பாரு இது 3 சக்கர தேரு, நம்பி வந்து சேரு, நீ இறக்கம் இந்தா ஏறு. இறக்கம் உள்ள மனசுக்காரன்டா, நான் கூப்பிடுவக்காரனுக்கு மோசமானவன்டா, நான் எப்போதுமே கூப்பிடுவக்காரனுக்கு மோசமானவன்டா. அடிக்கடி சண்டை வரல பைக் டாக்ஸி உங்களுக்கு. ஆனா எனக்குமே ஆட்டோக்காரங்க பிரச்சனை. ஒரு பாட்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சு, சந்தோஷம் தான் எங்களுக்கு. என்னன்னா இதையே கேட்டு கேட்டு தூங்கும் போது தூக்கத்திலேயே வந்து யாரோ என்கிட்ட காதலே பாடுற மாதிரி இருக்குண்ணே. அது மாதிரி ஒரு இதா இருக்குண்ணே. வேற பாட்டு ஆட்டோக்காரன் நாலு தெரிஞ்ச ரூட்டுக்காரன், ஐயமுள்ள ரேட்டுக்காரன். என்னடா சிஎன்ஜி பாய் ஓபன் பண்ணிட்டாங்க. சிஎன்ஜி ஓபன் பண்ணிட்டாங்களா? ஏய் பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, ஆட்டோ எடுக்கடா. இந்த வந்துட்டோம். சிஎன்ஜி முடியும் பதறிட்டு போறாங்க. இப்படி பங்கு தான் நிறைய கட்டுங்களாண்டா. தான் நல்லபடியா சொன்னேன், டக்குன்னு இப்படி வீசி மாதிரி போயிடுறாங்க. தம்பி வரியா? சிஎன்ஜி அது என்ன கேஸ், இது அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நைஸ், செம்ம வீடியோங்க. இன்னுமே இடையில ஒரு சில வீடியோஸ்லாம் நான் ரியாக்ட் பண்ணலை, அது கூடிய சீக்கிரம் நான் அடுத்தடுத்து ரியாக்ட் பண்ணிடுறேன். இப்போ சொல்லிட்டு இருந்தாலும் ஆட்டோக்காரங்க எனக்கு காலேஜ் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். ஓகேவா? இப்போ மதுரை ஆரப்பாளையத்துலேருந்து மாட்டுத்தாவணி வரணும். நான் வந்துட்டு ராமநாதபுரத்தில் ஒரு ஊர், ஓகேவா, முதலூத்தூர் அப்படின்னு சொல்லி. நான் மதுரையில் அங்கே சேலத்தில் படித்தேன். சேலத்துலேருந்து மதுரை ஆரப்பாளையத்து வந்துட்டேன். ஆரப்பாளையத்துலேருந்து எப்பயும் பஸ்ஸில் தான் வருவேன். ஆரப்பாளையம் டு மாட்டுத்தாவணிலேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி அப்புறம் எங்கள் ஊருக்கு வருவேன். ஓகேவா? அந்த மாதிரி ஆரப்பாளையத்துலேருந்து பஸ் வந்தது கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா கூட வந்திருக்கேன். நான் சரி ஓகே ஒரு ஆட்டோ இருக்கே போய் கேட்பேன் அப்படின்ட்டு போனேன். பஸ்ஸு கூட 20 ரூபா தான், நம்ம தான் 19 ரூபா நினைக்கிறேன். ஒரு 20 ரூபா 25 சந்தேகம் மறந்துருச்சு. ஓகே 20 ரூபா தான், ஆனால் அப்ராக்சிமேட்டாக வரும். அவ்வளோதான் பஸ்ஸுக்கு. நான் அது ஓகே ஆட்டோ எவ்வளோ அப்படின்னு கேட்கல. நான் அதான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் எவ்வளோ என்னென்னு தெளிவாக கேட்டுட்டு அப்புறம் ஏறி இருக்கணும். நான் வந்துட்டு சரி ஓகே 20 ரூபா பஸ்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் கொடுப்போம் ஆட்டோக்கு அப்படின்னு தான் நினச்சேன் நான்.
அந்த ஒரு கற்பனையிலே நான் போயிட்டேன். நான் தெளிவாக பேசிக்கல. ஆனால் அவர் ஏறுறதுக்கு முன்னாடி நான் எங்கே இறங்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் என் ஊர் இதெல்லாம் பேசிக்கிறது, ஓகே நான் உங்கள் ஊர் தான்ப்பா அப்படின்றவங்களாம் ரொம்ப பாசமாக பேசிட்டு வந்துட்டு இருந்தார். நல்லா போகிற வழியெல்லாம் நல்லா பேசிட்டு தான் போயிட்டு இருந்தான். மாட்டுத்தாவணையில் இறங்கின வாட்டி 150 ரூபா கேட்டார் என்கிட்ட. ஏன்னா பக்குன்னு இருந்துச்சு. என்கிட்ட கூட கையில் வர கரெக்டாக தான் வச்சுருந்தேன் நான் அந்த டைமில். ஓகேவா, ஏன்னா என்னண்ணே 150 ரூபா கேட்குறீங்க, நான் ஓகே பஸ்ஸுக்கு எவ்வளோ தான் 20 ரூபா தான் ஆகும், நான் ஒரு 50 ரூபா கொடுக்கலாம்னு நினச்சிட்டு நீ 150 ரூபா கேட்குறீங்களே அப்படின்ட்டு கேட்குறேன். அவர் ஃபேஸே மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக. அப்படியே ரொம்ப ரவுடி மாதிரி மாறி. நானும் பேசி பார்த்தேன், என்ன ஒரு தம்பி மாதிரி நினச்சிக்கணே, காசு என்கிட்ட கரெக்டாக இருக்குண்ணே, அடுத்த வாரம் நான் பஸ் பிடிச்சி போகணும்னே, கம்மியாக தானே அப்படிலாம். அவர் ரொம்ப இதாக கராராக இருந்தார். அப்படி ஃபேஸே அதை சொல்கிறல லிட்டரலாக ஒரு ரவுடி, இப்போ ஒரு மிரட்டுற மாதிரி பண்ண பேசுன அப்படி இருக்கான், அந்த மாதிரி இப்போ பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ நான் அதை 120 ரூபாய் என்னமோ தான் கொடுத்தேன் நான். எனக்கு காசு கம்மியாக இருக்குது, நான் 120 ரூபா தான் இருக்குன்னு தான் வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் எனக்கு பஸ்ஸு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இதான் எனக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஆட்டோக்காரங்களோட சம்பவம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நான் என் மேலே அது மிஸ்டேக் இருக்குது. ஸ்டார்டிங்லே கரெக்டாக எவ்வளோ கேட்டிருந்தேன்னா ஸ்டார்டிங் 150 ரூபான்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கேன், நான் ஏறிடவே மாட்டேன், வெயிட் பண்ணி பஸ்ஸில் கூட வந்துக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பேன் நான். ஏன்னா ஆட்டோக்காரன் அப்படி தான், நம்ம இங்கேருந்து இறங்கினோடனே பஸ்லேயோ ட்ரெயினில் வந்து நினைக்கிறேன். அந்த டைமில் ட்ரெயினில் வந்து நினைக்கிறேன். இல்லைப்பா சரியா ஆம்பூலங்க. இதில் வந்து நான் ட்ரெயினில் வந்துருந்தேன்னா ஜங்ஷனில் இறங்கி வந்திருப்பேன். நான் ஆரப்பாளையம்னா பஸ்ஸில் இறங்கி வந்திருப்பேன். சரியா ஆம்பூரில் எந்த டைம்னு ஜங்ஷன் தான் நினைக்கிறேன். நான் ட்ரெயினில் வந்து நினைக்கிறேன் அந்த டைம். ஆமாம், ஓகே 20 ரூபானா இப்போ எக்ஸ்ட்ரா கூட 30 ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன் பஸ்ஸுக்கு. நான் ஓகே 50 ரூபா அப்படின்றது ஒரு ஒரு கரெக்டான அமௌண்ட்டு தான் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அதுவும் ஒரு மிஸ்டேக் தான். நான் கரெக்டாக அவ்வளோ கேட்டு போயிருந்துருக்கணும். அவர் 150 ரூபான்னா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அந்த டைம். நம்ம வேறு தனியாக இருக்கான், ரொம்ப ஆள் வேறு கம்மியாக இருந்துச்சு அந்த டைமில். அப்படியே வந்த உடனே ஜங்ஷன்லேருந்து இறங்கின உடனே, ஜங்ஷன் தான் ஆமாம் ட்ரெயினில் தான் வந்தேன். ஜங்ஷனில் இறங்கின உடனே வாங்க 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 அப்படின்ட்டு இழுத்துட்டு போய் எந்த ஊருப்பாவெல்லாம் பாசமாக பேசிட்டு போனாங்க. ஐயோ போய்ட்டு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஓகே நைஸ் வீடியோங்க. இதே மாதிரி பரிதாமல் சேனல் வந்து நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். அப்புறம் வரேன்.